ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி பங்குனி உத்திரன்றதுனால நான் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து சாமி கும்பிட்றது இன்றைக்கி பங்குனி உத்திரம் இல்லையா, அதனால் காலையிலே நம்ம சாமி கும்பிட்றலாம். ஏன்னா இன்றைக்கி மார்னிங்கே நான் சாமி கும்பிட்டேன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம லேட்டாலாம் கும்பிட வேணாம், காலையில் ஏர்லி மார்னிங்கே கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே வந்துட்டு வெத்தலை தீபத்துக்கு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் பவர் இருந்தது, அதுக்கப்புறம் கட் ஆகிட்டு சரி சக்கரை பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணும்போது பவர் கட் ஆனதுனால சரி அது செய்ய வேணாம், சரி கேசரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி செஞ்சுருந்தேன் நான். கேசரி அப்புறம் வந்து நெய்வேத்தியமாக வந்து பால் பழம் கேசரி இதை தான் வச்சு வெத்தலை பாக்கு வச்சு தான் நான் சாமி கும்பிட்ருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு என் வீட்டுக்காரர் தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா காலையிலேயே அவங்க டியூட்டிக்கு போகிறன்றதுனால அவங்களுமே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. சரி எனக்காக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு தான் நான் இதையும் செஞ்சிட்ருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பவர் கட்டு. ஸோ அவங்களோட செல்லில் தான் வச்சு எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் காலையில் தான் எழுந்திரிச்சு நான் பூஜை ரூம் எல்லாமே கூட்டிக்கு தொடச்சி எல்லாமே கோலம்லாம் போட்டிருந்தேன் வெளியில் வாசலில் எல்லாமே. ஏன்னா நேற்று வந்து மருதாணி பறிச்சுட்டு வந்ததுனால அரைச்சி அது எல்லாருமே போட்டிருந்தோம். ஸோ அதனால் நேற்று நைட்டே என்னால் செய்ய முடியல. செஞ்சிருந்தால் காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் வேலை. நான் வந்து அதை செய்யாதனால இப்போ காலையில் எனக்கு வந்து அவ்வளோவா நான் வீடியோ எடுக்கலை. கொஞ்சம் வீடியோ பூஜை பண்ணுற வீடியோ மட்டும்தான் நான் உங்களுக்கு எடுத்திருப்பேன். காலையில் தான் எல்லா வேலையுமே செஞ்சுட்டு அப்புறம் அவங்களுக்கும் சாப்பாடெலாம் செஞ்சு கொடுத்து அவங்களே அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாமி கும்பிட்டுட்டு வேல்மாறல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம் இதெல்லாமே நான் அமைதியாக அவங்கள அமுச்சு விட்டதுக்கப்புறம் வேலைக்கு அமுச்சு விட்டதுக்கப்புறம் நான் அமைதியாக உட்காந்து எனக்கு அது ஃபுல்லாகவே நான் படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருந்தது. ஏன் நான் லேட்டாக கும்பிடலாம், இது காலையிலே கும்பிட்டுட்டேன் சாமி. ஏன்னா வந்து பாப்பா வேறு ஸ்கூல் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிகிட்டு வரணும், லேட் ஆயிரும், வந்து சாமி கும்பிட்ற முடியாது. அதனால தான் காலையிலே நம்ம கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும், அவங்களுக்கும் நல்லா இருக்குன்றதுனால நான் காலையிலே எழுந்திரிச்சு இன்றைக்கி சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி பங்குனி உத்திரன்றதுனால அதுமாரி குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாகவே நடக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நான் கீழேயும் போய் பிரசாதம்லாம் கீழே போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஹவுஸ் ஓனருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் அவங்களே அமுச்சு விட்டுட்டேன். நான் சாமி கும்பிட்டுட்டு வந்து பார்க்கும்போது மணி வந்து பார்த்திங்கன்னா 5:10 ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் அவங்களுமே கிளம்பிட்டாங்க. கிளம்பினதுக்கப்புறம் தான் நான் கந்த சஷ்டி கவசம் எல்லாமே படித்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.